ஆயுஷ் அவளிந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சமக்ரா சிக்ஷா நிதி நிறுத்தம் ஏன்? இதில் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணமாக இந்த ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் மாதத்திற்கு 15,000 சம்பளம் கொடுத்து தமிழக அரசு பள்ளிகளில் கணிப்பொறி அறிவியல் பாடத்தை போதிக்கணும். அதை தான் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் தமிழக அரசாங்கமானது இந்த சமக்ரா சிக்ஷாக்கு கீழ் செயல்படுத்தக்கூடிய இந்த ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பணிக்கான பணத்தை டைவர்ட் பண்ணி சிடிசி சேலரி, கம்பெனி டு காஸ்ட் சேலரி என்ற அடிப்படையில் கெல்ட்ரான் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடத்தில் ஒரு 1000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு நீங்களே லேப் வைங்க, நீங்களே ஸ்மார்ட் போர்டு வைங்க, நீங்களே அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சு அதற்கு சம்பளம் கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டுட்டாங்க. இப்போது இந்த கெல்ட்ரான் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது 3வது ஸ்டெப்புங்க. திரும்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். மத்திய அரசாங்கத்தோட நிதி தமிழக அரசாங்கக்கிட்ட வந்துடுது. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நேரடியாக பணியாளர்களை தேர்ந்தெடுக்காமல் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 3வது ஸ்டெப்பு. இப்போ இந்த 3வது ஸ்டெப்பு வரும்பொழுது அந்த கெல்ட்ரான் நிறுவனம் சிடிசி சேலரின்னு சொல்லிட்டு 11,452 ரூபா மட்டும்தான் மாதத்துக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த 4,500 ரூபா என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நிதி நிறுத்தம் உண்மை. தமிழக அளவில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வர நிதி நிறுத்தம் உண்மை. இந்த நிதி நிறுத்தத்துக்கான காரணம் மிக முக்கியமாக இது பார்க்கப்படுகிறது. அதற்கான எவிடன்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தை கீழே மத்திய அரசோட நிதி எங்கே மாறுபடுதுன்னா, ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் வர்சஸ் சிடிசி சேலரி இதில் தான் மாறுபடுது. இது பார்ட் 1 வீடியோ. இதை தொடர்ந்து பார்ட் 2 பார்ட் 3ன்னு வரும். இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வரையும் அது 100 பார்ட்டு கூட போகலாம். சரி, இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்களே படித்து பாருங்கள். நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அடிப்படையில் சமக்ரா சிக்ஷாக்கு உள்ள செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த ஐசிடி. அதனால தான் ஐசிடி அட் சமக்ரா சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது. இப்போ இந்த சமக்ரா சிக்ஷா கீழே என்ன பணம் வந்தாலும் அந்த பணத்தை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் த ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர், ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக, அதை போதிப்பதற்காக, அதை பயிற்றுவிப்பதற்காக நாங்கள் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறோம், நிதி உதவி கொடுக்குறோன்றது தான் மத்திய அரசாங்கத்தோட புதிய கல்விக் கொள்கை கீழே இந்த பணத்தை விடுவிச்சிருக்காங்க. இந்த பணத்தை இப்படி விடுவிச்சாலும் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, இதை நேரடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கெல்ட்ரான் என்ற தனியார் நிறுவனத்தினோடு டைப் வச்சுக்கிட்டு என்ன பேர் மாற்றிருக்காங்க பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர். ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் வச்சு 15,000 கொடுக்க சொன்னால் தமிழக அரசாங்கம் டைவர்ட் பண்ணி வச்சுருக்கு. கெல்ட்ரான் நிறுவனத்தின் கீழே என்ன பண்ணிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர். அதுவும் எதற்காகனா ஐடெக் லேப் எம்இஸ் பணியாளர்கள். அப்போது ஒரே ஒரு பணியை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் 15,000 கொடுத்தா இங்கே எம்இஸ் பணியாளர்கள்னு சொல்லிட்டு ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்து அதிகப்படியான பணிகளை கொடுத்து குறைவான சம்பளத்தை கொடுக்கின்ற ஒரு தனியார் ஆதிக்க போக்கு தான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. இதுதான் உண்மை. இன்னொன்று, இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்தவங்க ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் பிஜிடிசிஎம் முடித்தவங்க, டிசிஎம் முடித்தவங்க, ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்கெல்லாம் இந்த எம்இஸ் பணியில் இருக்காங்க. இதில் 2 நபர்களுக்கும் ஒரு பெரிய உட்பூசலும் மனக்கசப்பும் ஏற்படாது. அது தேவையே இல்லை. அந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு கீழே அரசு பள்ளிகளில் எம்இஸ் பணியாளர்களை பணி செய்கிற அத்தனை நபர்களும் நீங்கள் நேரடியாக ஒரு தனியார் நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பள்ளிகளில் 5 வருடங்களுக்கு நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருக்கீங்களே தவிர நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட நேரடியான பணத்தை பெறவில்லை. தமிழக அரசாங்கத்தோட நேரடியான பணத்தை பெறவில்லை. மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட சமக்ரா சிக்ஷா நிதி தமிழக அரசுகிட்ட தமிழக அரசுகிட்ட இருந்து இந்த திட்ட இயக்குனர்கிட்ட இருந்து கெல்ட்ரான் கிட்ட போயிட்டு கெல்ட்ரான் கிட்ட இருந்து உங்களுக்கு வருது. அப்போது உங்களுக்கு நேரடியான தொடர்பு யாருன்னா கெல்ட்ரான் நிறுவனத்தோட தலைவரும் கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பணிகளை கவனிக்கக்கூடியவங்க தான். ஸோ இதுதான் பாருங்கள், இதுதான் எவிடன்ஸ். இப்போது மோஸ்ட் இமீடியட் கொடுத்துட்டு ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் சமக்ரா சிக்ஷா
புரிஞ்சுதுங்களா? ஸோ சமக்ரா சிக்ஷா திட்டத்தோட ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்கள், இவங்க வந்து கீழ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த சமக்ரா சிக்ஷாவை எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஸோ சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் என்னது? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஹைடெக் லேப் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் பேஸ்ட், அவ்வளோதான். இங்கே எங்கேயுமே ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர்ன்ற வார்த்தையே இல்லை. இன்ஸ்ட்ரக்டர்னு வார்த்தை எடுத்துன்னு வந்தாங்களே தவிர, இந்த இடத்துல ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் வார்த்தை இல்லாதபோது 100% டோட்டலாக மத்திய அரசாங்க நிதி டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அங்கே கிளியராக தெரியுது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஹைடெக் லேப் அண்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட் கம் இன்ஸ்ட்ரக்டர் வரும்பொழுது இந்த ஹைடெக் லேபுக்குன்னு ஒரு நிதி இருக்குது. ஹைடெக் லேபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ணணும், அதுக்கான எல்லாத்தையும் பொருளெல்லாம் கொடுக்குறோம். அப்படி பணம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போது இந்த நிதியை பாருங்கள், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் போய் ஜஸ்ட்டு ஐசிடி சமக்ரா செக்ஷன் போடுங்க, இது வந்துடும். இதில் கொடுத்துருங்க பாருங்கள். 4th பாயிண்ட், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் த ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் 15,000 ரூபாய் வந்து மாதத்துக்கு கொடுத்து வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? மேலே ஒரு இது படிங்க. இது வந்து தமிழகத்தில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, டெலிகம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 1000 rupees per monthன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 0.12னா 12,000 ரூபா வருது. இப்போது இந்த ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் ஹைடெக் லேபில் போயிட்டு மாணவர்களுக்கு ஐசிடி கற்பித்தல் தான் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸை நடத்துறதுக்காக தான் இந்த நிதி. இந்த நிதி நடத்தும் பொழுது இதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு மத்திய அரசாங்கமே 1000 ரூபா கொடுத்துருக்கு. இந்த மத்திய அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபா தான் கடந்த வாரம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டுக்கு பணம் கட்டலைன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போது இந்த 1000 ரூபா நிதியை வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டுக்கு பணம் கட்டாமல் விட்டது தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுன்னா லெஃப்ட் சைடு லைக் போட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மத்திய அரசாங்கோட நிதி டைவர்ட் ஆகிருக்கு. அதனால தான் அது நிதியை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ரீசனில் இது ஒரு ரீசன். இது மட்டுமே பிரதான ரீசன் கிடையாது. நிறைய ரீசனில் இது ஒரு ரீசன். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல், மும்மொழி கொள்கை, அதெல்லாம் ஒரு காரணியாக இருந்தாலும் இதுவும் மிக முக்கியமான காரணமாக பாடப்படும். ஏன்னா பணத்தை வேறு வகையில் டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த காம்போனன்ட்ஸ்னு எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் பாருங்கள், பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த ஃபண்ட் ப்ராஜெக்ட் 2024-25 பார்க்கும்போது என்ன எடுத்துகிட்டு வராங்க? காம்போனன்ட்ஸ் ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங். ரெக்கரிங் அப்படின்றது தொடர்ச்சியாக கொடுக்குறது. நான் ரெக்கரிங்கிறது ஒரு தடவை கொடுத்துட்டா திரும்ப வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு தடவை கொடுத்தா திரும்ப வாங்க மாட்டாங்கன்றது என்னென்னா, இந்த லேபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அந்த கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், அந்த யூபிஎஸ்சி, அது எல்லாமே ரேமு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர், அதெல்லாம் வரும்பொழுது நான் ரெக்கரிங் அமௌண்ட். மேலே இருக்குது ரெக்கரிங் அமௌண்ட்டுன்றது ஆசிரியர்கள், இன்ஸ்ட்ரக்டருக்கு, பயிற்றுனருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும், அப்புறம் இதெல்லாம் தொடர்ச்சியாக போகும். இந்த கீழே இருக்கிறதுல ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் எதெல்லாம்? ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குற மாதத்துக்கு 15,000, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் டீசல் கெரோசின், இது ஒரு பாருங்கள். சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இபி கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அப்போது டீசல் வச்சு ஜென்ரேட்டர் வச்சு இயக்கணும், கெரோசின் வச்சு ஜென்ரேட்டர் வச்சு இயக்கணும் அப்படின்றதுக்காகவும், அப்படி இல்லைனா யூபிஎஸ்சி வச்சு இயக்கணுன்றதுக்காகவும், இல்லை கரண்ட்டே வச்சு செயல்படுத்தினாலும் அப்போ இபி பில்லு கவர்மெண்ட் தான் கொடுக்குது. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. சார்ஜஸ் ஃபார் த எலக்ட்ரிசிட்டி மாதத்துக்கு 2,000 ரூபாய் இபிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துடுது. த ஸ்டேட் மேபி ஆல்சோ யூஸ் சோலார் பவர். சப்போஸ் இப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த 2,000 ரூபாய் வச்சு மொத்தமாக 24,000, வருஷத்துக்கு 24,000 கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 24,000 அப்படின்னா 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள், 48,000. அப்போது இது மூணுமே இல்லை, எலக்ட்ரிசிட்டியில் டீசல் கரோஸ் இல்லைன்னா இந்த ஹைடெக் லேபுக்கு எலக்ட்ரிசிட்டியே நீங்கள் சோலார் பவர் ஹைப்ரிட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்க சஜஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டென்ட் டிஜிட்டல் ரிசோர்ஸ், கண்டென்ட் டிஜிட்டல் ரிசோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான வெப்சைட்டுக்கான சிடி இல்லைன்னா ஃப்ளாப்பி, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ், அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு அதுவும் வருஷத்துக்கு 24,000 கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 2,40,000, ஒரு வருஷத்துக்கு 2,40,000. இது வந்து எங்கே போகுதுன்னா ஒரு ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த. ஏன்னா இங்கே வந்து ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பர் 15,000 வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஸ்கூலுக்கு 2,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை ஸ்கூலில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? அப்போ எவ்வளோ நிதி வெளியே டைவர்ட் ஆகுதுன்னு பாருங்கள்.
இதுதான் சொன்னது. நான் ரெக்கரிங்ன்றது மேலே இருக்குது, ரெக்கரிங் தொடர்ச்சியாக வரும். ஏன்னா மாதம் மாதம் நாம் இபி பில்லு கட்டணும், மாதம் மாதம் இன்டர்நெட் காசு கட்டணும், மாதம் மாதம் இன்ஸ்டியூட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? திரும்பவும் இதுவரையும் லைக் போடலன்னு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இந்த விஷயத்துக்கு அப்புறம் புரிஞ்சக்கூடிய என்னென்னா இதுதான். இப்போது இந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கிட்ட பணத்தை கொடுத்ததுனால இந்த சம்பள விகிதம் பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நாமினி பண்ணுது? ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் 15,000 கொடுத்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கெல்ட்ரான் நிறுவனத்தோடு ஒரு டெண்டர் விட்டுட்டு மாத கௌரவ ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் டோட்டல் சிடிசின்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் சிடிசின்றது 11,452 ரூபா வரும்போது இதில் பிஎஃப் எம்ப்ளாயர், பிஎஃப் எம்ப்ளாயி இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸும் பிடிக்கிறாங்க, கொடுக்குற காசு டேக்ஸ் பிடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது 909,700 ரூபா எடுத்துன்னு வராங்க டேக் ஹோமில். இப்போது இதில் யோசிச்சு பாருங்கள், இங்கே டோட்டல் சிடிசின்றது என்ன அப்படின்னா இதுதான். கூகுளில் நீங்களே போய் போடுங்க. சிடிசின்னா என்னது? காஸ்ட் டு கம்பெனி. ஒரு நிறுவனத்திலிருந்து கொடுக்குற பணம் தான் இது. இது வந்து சம்பளம்னு சொல்கிறத விட ஒரு நிறுவனத்திலேருந்து பணத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சிடிசி காம்படம் சிடிசியில் என்ன கிராஸ் சேலரி, டைரக்ட் பெனிஃபிட் அண்ட் இன்டைரக்ட் பெனிஃபிட் அண்ட் சேவிங் கான்ட்ரிபியூஷன் டிடக்ஷன். இப்போ பாருங்கள், கிராஸ் சேலரி 9,700 ரூபா, டைரக்ட் பெனிஃபிட் வந்து பிஎஃப் எடுத்துகிட்டு வராங்க, இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து இந்த இஎஸ்ஐசி, இது வந்து இஐசின்னு சொல்லுவாங்க, ஏதோ உடம்பு சரியில்லை அதுனா போய் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிறது, அண்ட் சேவிங் கான்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போது இந்த சிடிசின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இருந்து என்ன கிடைக்குது? சேலரி கிடைக்குது. இந்த புரிதல் இருந்தால் போதும். இது வந்து யாரால் செயல்படுத்தப்படுகிறதுனா ப்ராஜெக்ட் டைரக்டரால் தான் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்த விஷயம் வரலாம். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஐசி இன்ஸ்ட்ரக்டரும் எமிஸ் பணியாளர்களுக்கும் தொடர்பே கிடையாது. இப்போ இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரத்துக்கான காரணம் இந்த ஒரு மெயிலும் ஒன்று இருக்குது. இது நிறைய பெட்டிஷன் போயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அஃபிஷியல் இந்த கிரீவன்ஸ் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிஷன் போயிருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆகஸ்ட் 4, 2024 நாமக்கல்லிருந்து ஒரு பெட்டிஷன் போயிருக்கு. இந்த பெட்டிஷன் போனதுக்கு என்ன ஆக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இது எங்கே ரிப்ளை வந்திருக்குன்னா IS 6 செக்ஷன். IS 6 செக்ஷன்றது ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. இதுதான் IS 6 செக்ஷன்னா கீழே குதிராம பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி தான் SEL இன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ நம்முடைய மத்திய அரசாங்கத்தோட கல்வித்துறை இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தான் இந்த மெயில் என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் ஆகிருக்கு. போட்ட கிரீவன்ஸு தமிழ்நாடுக்கு ஃபார்வர்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு ஆசிரியரோ ஒரு தனிப்பட்ட நபரோ கிரீவன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கிரீவன்ஸ் போடும்போது இது எங்கே இருக்குது? IS 6 செக்ஷனில் போடும்போது கொடுத்துருங்க பாருங்கள். ஹையர் செகண்டரி ஸ்கூல் செக்ரட்டரி, நாட் ஹையர் செகண்டரி, SEC ஸ்கூல் செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே கிரீவன்ஸு. என்னென்னா அட்டாச்மெண்ட் இது தான். த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு ஒரு பெட்டிஷனு, ரெண்டு அது ரெஜிஸ்டர் நம்பர் இன்னொரு பெட்டிஷன். இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ் த மேட்டர் வித்தின் த பியூ த ஸ்டேட் கவர்மெண்ட் இட் இஸ் ரிக்வஸ்டட் டு அப்ராப்ரியேட் ஆக்ஷன். அப்ராப்ரியேட் ஆக்ஷன்னா அதுக்கு பொருத்தமான நடவடிக்கை. Appropriate action may be taken to dispose the grievance and complaints to be informed. இந்த மாதிரி ரெண்டு பெட்டிஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த கிரீவன்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். வாட்ஸ் கிரீவன்ஸ் அண்ட் க்ளோசிங்னா இந்த இரண்டு நபர்களோட மனக்குறைபாடு என்னன்றதை நீங்கள் தான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டோட்டலாக ரிட்டர்ன் ஆகிருக்கு. யாருக்கு? 3 ஜனவரி 2025 1:45 பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் போயிருக்கு பாருங்கள். ஸ்கூல் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிருக்கு, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போயிருக்கு, அப்புறம் யார் வந்து பெட்டிஷன் போட்டாங்களோ அவங்களுக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி நான் 2 பேருக்கு சிசிஇ போட்டிருக்கோம். ஸோ 2-1க்கு சிசி இருக்குது. அப்போ தமிழக அரசுக்கு இந்த பார்வைக்கு வந்திருக்கு. இந்த பெட்டிஷனில் சரி, இந்த பெட்டிஷன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தலாம். இந்த பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக சமக்கிற திரும்ப பாருங்கள் எங்கே போய் உள்ளே அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெட்டிஷன் இப்படி தான் போகுது. ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸியில் போய் சமக்ரா சிக்ஷா அதில் 2 பர்டிகுலர் எதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட் ஆஃப் த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம். பட்ஜெட் ஆஃப் த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் கொடுத்துட்டு அண்ட் அவுட்கம் பட்ஜெட்
வெளியில் வர்றதை இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்எஸ்எஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதான் சமக்ரா சிக்ஷா அபியான்றது தான். இப்போ இதில் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் கிளியராக டீட்டெயிலாக போட்டாங்க. சேல்ரி Education Minister approved 15,000 in instructor, but appointment order instructor mentioned CTC only 11,452 only. Is mentioned are not paid per month. இது அதே மாதிரி they are not paid for the May month. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கு இன்க்ளூட் கிடையாது, only for the 11 months salary to be paid. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, 1,80,000 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. மாதத்துக்கு பண்ணி 1 லட்சம் கொடுக்கும் பொழுது, ஆனால் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வழியாக கெல்ட்ரா நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா 1,25,972 ரூபா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது 54,028 ரூபா வந்து ஷார்ட் ஆகுது ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு. இது இன்ஸ்ட்ரக்டர்னால் யாருன்னா எம்இஎஸ் பணியாளர்களுக்கு. இப்போ அவுட் ஆஃப் 144 crores 144 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்ஸ்ட்ரக்டர் சேல்ரி. ஆனால் இங்கே 36 கோடி வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டலாக டைவர்ட் ஆகுது. யாருக்குன்னா கெல்ட்ரான் அவுட் சோர்சிங் கம்பெனிக்கு டைவர்ட் ஆகிருக்கு. இதுதான் கிளியராக எடுத்துகிட்டு வராங்க. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் டைவர்ட்டட் டு எம்இஎஸ் டேட்டா என்ட்ரி. தமிழ்நாடு அளவில் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டரை நியமிக்காமல் புதுசாக ஒரு பேரை வச்சு எம்இஎஸ் டேட்டா என்ட்ரின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து மாதத்துக்கு ஒரு 4,000 வந்து டிடக்ஷன் வேறு தனியார் கம்பெனிக்கு. இது அந்த 4,000 எங்கே போகுதுன்னு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, த மெயின் அப்ஜெக்ட் ஆஃப் த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இஸ் வயலேஷன். இது வயலேஷன் நடந்திருக்கு. வயலேஷன் அண்ட் அன்குவாலிஃபைடு அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டர் நவ் கிவன் ஒன்லி எம்இஎஸ் டேட்டா என்ட்ரி ஒர்க் விச் இஸ் ஒர்க் ஆஃப் த டீச்சர். அப்போ யாரை செலக்ட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் கொடுக்காம எம்இஎஸ் ஒர்க்கை கொடுத்து வச்சுருக்காங்க. த மெயின் பர்பஸ் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் டோட்டலி இஸ் வெயின். டோட்டலாக வேறு மாதிரி எல்லாம் அநீதி மாதிரி ஆகிட்டு இருக்கு. நவ் தே கிவன் ட்ரைனிங் ஃபார் த எம்இஎஸ் ஒர்க் ஒன்லி. எம்இஎஸ் ஒர்க் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், இங்கே தான் போட்டிருக்காங்க பெட்டிஷனில். ஆஸ் தேர் இஸ் கம்ப்ளீட் ஸ்கேம் அண்ட் இகுலாரிட்டிஸ் இன் ரெக்ரூட்மெண்ட். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்கேம் நடந்திருக்கு, irregularities இருக்குது. செலெக்ஷன் ஆஃப் எ நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட் ரிக்வெஸ்டிங் டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் டு இன்டர்வென்ஸ் திஸ் இஷ்யூஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் த ஃபண்ட். கிளியராக சொல்லி இந்த பெட்டிஷன் 1, 2 இல்லைங்க, நிறைய 1000க்கு மேலே போயிருக்கு. ஆகஸ்ட்லேருந்து 1000க்கு மேலே போயிருக்கு. த பிரைம் மினிஸ்டர் இன்டர்வென்ஸ் தீஸ் இஷ்யூ கம்ப்ளீட்லி ஸ்டாப் த ஃபண்ட் allotted to Samakra Shiksha Tamil for a high-tech lab instructor until terminating all unqualified candidate and recruitment of the qualified candidates. ஸோ அன்குவாலிஃபைட் கேண்டிடேட் டெர்மினேட் பண்ணிவிட்டு குவாலிஃபைடான கேண்டிடேட் ரெக்கமெண்ட் பண்ணுற வரைக்கும் சமக்ரா சிக்ஷா கீழே இருக்கிற நிதியை வந்து தமிழ்நாடுக்கு கொடுக்காதீங்கன்ற பெட்டிஷன். திரும்பவும் IS 678 அதே தான், ஸ்கூல் எஜுகேஷன் அண்டு லிட்ரேச்சர். இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அனுப்புங்க. இந்த போர்ட்டல் இது தான். அண்டு பிரைம் மினிஸ்டர் போர்ட்டல் வந்து இந்த வழியாக தான் பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன்ஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் அஃபிஷியல் க்ரீவன்ஸ் போர்ட்டலில் போட்டிருக்காங்க. இது நிறைய தெரிய வந்திருக்கு. இதை தான் இப்போ உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி வெளியே வருது. கணினி அறிவியல் பாடத்தில் முரண்பாடு, RTIயில் வெளிச்சம். இது டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்போம். அப்புறம் இங்கே பாருங்கள், இணையதள வசதிக்கான சேவை கட்டணத்துக்கு 3.26 கோடி நிதி, கல்வித்துறை அதிகாரி தகவல். அப்போது அரசு பள்ளிகளுக்கு 3.26 கோடி நிதி எப்படி வருது? தமிழகத்தில் 2,960 கொடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே படித்து போகலாம். செகண்ட் 1 2 3 தேர்ட் பரப்புறாங்க. அதை தொடர்ந்து இணையதள வசதி உள்ள 6,224 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையான சேவைக்கான கட்டணத்தை செலுத்தும் வகையில் 3.26 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை உடனே இணையதள சேவை நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில், உயர்நிலை மாநில பள்ளிகளில் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் போன்ற பணிகளுக்கு இதுதான் முக்கியம். கற்றல் கற்பித்தல் போன்ற பணிகளுக்கு டிஜிட்டல் முறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் இணையதள வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு 1,500 ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க பாஸ், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,500 ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஒரிஜினல் பார்த்தா 2,000 இருக்கும். 2,000மா? திரும்ப அதை செக் பண்ணிடலாம். 1,500 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை 3.26 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகிறது. அதற்கான விவரங்கள் தலைமை ஆசிரியர் எம்இஎஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்கிறாங்க. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. 1,500 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இணையதள வசதிக்காக ஒரு ஸ்கூலுக்கு 1,500
ரூபாய். ஒரு ஸ்கூலுக்கு 1500 ரூபாய்னா, ஆனால் இங்கே நம்ம சமக்ரா சிக்ஷாவில் போய் பார்க்கும்போது அந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே வரும்போது 1000 ரூபாய். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வராங்க, மாதத்துக்கு 1000 ரூபான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டாக இருக்குது. இதில் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து என்ன பண்ணிக்காங்க, 1500ன்னு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இதில் ஓவராலாக பார்க்கும்போது என்ன முரண்பாடுனா, இந்த இன்டர்நெட்டு 1500 சொன்னாலும் அப்போ மேலே இருக்கிற அந்த சோலார் ஹைபிரிட் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல. இது ஒரு முரண்பாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 1000 ரூபாய் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, 1500 ரூபாய் இன்டர்நெட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த நிதி 3.2 கோடின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிதி தான். 3.2 கோடி நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட் சமக்ரா சிக்ஷா நிதி கீழே வர பணத்தை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நிதி இல்லாதனால தமிழ்நாடு அரசாங்கம் தான் சொந்த நிதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கு. சரி, இப்போ அடுத்த ஒரு பெரிய கேள்வி எதிர்பார்ப்பு. திரும்பவும் எமிஸ் பதிவு பணிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூடுதல் பணியாளர்கள் எதிர்பார்ப்பு. எமிஸ் பதிவு பண்ணுறதுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இது இன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. எமிஸ் பணிப்பதிவுக்கு கூடுதலாக அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணுன்றாங்க. அதுவும் எது, ஹைடெக் லேப் கொண்ட பள்ளிகளில் கெல்ட்ரான் நிறுவனத்தின் வாயிலாக கூடுதலாக எமிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ கூடுதலாக எமிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் திரும்பவும் எங்கே வரணும், திட்ட இயக்குனர்கிட்ட தான் வரணும். திரும்பவும் இதே மாதிரி நடக்க போகுது. என்னது, ஸ்டேட் ப்ராஜெக்ட் ஆஃப் த டைரக்டர் சமக்ரா சிக்ஷா அண்டு RTIS அவர்கள், அவங்க கீழே என்ன வரப்போகுது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரப்போகுது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹைடெக் லேப் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர். நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் எடுக்க போகிறோம். உங்களுக்கு மாதத்துக்கு வந்து 11,000 CTC சேலரி கொடுக்க போகிறோம். டேக் ஹோம் வந்து 9,700 அப்படின்றது இந்த பணிக்கு தான் எடுக்கிறாங்க. என்ன பணி, அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் தான் எடுக்க போகிறாங்களே தவிர அந்த ICT இன்ஸ்ட்ரக்டர் இதுவரையும் ஒருத்தரை கூட எடுக்கலை. அப்போது அந்த ICT இன்ஸ்ட்ரக்டர் 15,000ல் 4,000 ரூபாய் எங்கே போகுது, இதுதான் இங்கே பெரிய முரண்பாடு. இதில் ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் சண்டை போட்டுக்கிறது, மனக்குறைப்பெல்லாம் தேவையில்லை. இது மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியை மாநில அரசாங்கம் வேறு வகையில் டைவெர்ட் பண்ணி இருக்கும் பொழுது இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்த ஆசிரியர்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் படிக்காமல் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு PGDCA முடிச்சுட்டு இல்லை +2ல் ஒரு கம்ப்யூட்டர் குரூப்பை மட்டும் எடுத்துகிட்டு அதன் பிறகு இல்லை பியூர் சயின்ஸை படித்துட்டு கூட வெளியில் போய் ஏதோ ஒரு தனியார் இன்ஸ்டியூட்டில் வந்து PGDCA DCA அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த எம்இஸ் பணியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சண்டையே தேவையில்லை. இங்கே பிரச்சனையை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்தவங்க அந்த ICT இன்ஸ்ட்ரக்டர் பணிக்கு நியமிங்க. இது வந்து தனியாக கோரிக்கை கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து எம்இஸ் பணி கொடுங்க, நாங்கள் வந்து ஹைடெக் லேப் பார்த்துக்கிறோன்னு அவங்களோட கோரிக்கையே கிடையாது. எம்இஸ் பணியை கொடுங்கன்னெல்லாம் கேட்கல. எம்இஸ் பணியாளர்கள் நீங்கள் எம்இஸ் பணி செய்யுங்க, எம்இஸ் பணியாளர்கள் எம்இஸ் பணி செய்யுங்க, ஹைடெக் லேபை பாருங்கள், கெல்ட்ரான்கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்குங்க. 5 வருஷன்றது இன்னும் கொஞ்சம் 10 வருஷமாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அதையும் நிரந்தரமாக கூட மாற்றிக்கோங்க. அது வந்து உங்களுடைய உரிமை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் படித்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து ஒரு சமக்ரா செக்ஷனில் அந்த ICT இன்ஸ்ட்ரக்டர் 6th to 9th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை எப்படி டீச் பண்ணுறதுக்கான ஒரு புக்கை வெளியிட்டு, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை வெளியிட்டு அதை பாடம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க, அதை சரியாக செயல்படுத்துங்க அப்படின்றது தான் இதை கேட்டுன்னு இருக்காங்க. இதுதான் பார்ட் 1. நிதி நிறுத்தம் என்பது உண்மை. அதில் மிக முக்கியமான காரணம் இந்த ICT இன்ஸ்ட்ரக்டர் 15,000 சம்பளத்தை கம்பெனி சேலரி, காஸ்ட் டு கம்பெனி சேலரி 11,456 ரூபா இந்த மாதிரி டைவர்ட் பண்ணது ஒரு மிக முக்கியமான காரணம். இது ஒட்டுமொத்தமாக இந்த கிரீவன்ஸ் பெட்டிஷனில் வெளியே வந்திருக்கு. இறுதியாக திரும்பவும் சொல்கிறேன், 1000 பெட்டிஷனுக்கு மேலே போயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் டு இன்டர்வென்ஸ் திஸ் இஷ்யூ கம்ப்ளீட் ஸ்டாப் த ஃபண்ட் அலாட்டட் சமக்ரா சிக்ஷா. தமிழ்நாடுக்கு சமக்ரா சிக்ஷா ஃபண்டை வந்து நிறுத்துங்க, அன்குவாலிஃபைட் கேண்டிடேட்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னுடைய புரிதல் என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எம்இஸ் பணியாளர்களுக்குன்னு ஒரு பணியாளர்கள் நியமிக்கிட்டோம், தப்பு கிடையாது. என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் ஹைடெக் லேப் எம்இஸ் பணியாளர்கள்னு கெல்ட்ரானை வச்சு கொடுத்துக்குங்க. பட் மாநில நிதியிலிருந்து முழுசாக கொடுத்துருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்த சமக்ரா ICT இன்ஸ்ட்ரக்டரை சரியான முறையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக கூட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாகவே
6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு, 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கணிப்பொறி அறிவியலை போதிப்பதற்காக ஒரு பிடி ஸ்கேல், ஒரு பிடி அசிஸ்டன்ட், பிடி ஸ்கேலோன்ற மாதிரி ஒரு நியூ அமெண்ட்மெண்ட் இல்லை நியூ ஜிஓ ஒன்று போட்டு, இது சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நியூ எஜுகேஷன் பாலிசியின் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதத்திற்கு 15,000 கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையில் உங்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம். அப்போ இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் இருக்கும் வரை, தொடரும் வரை, அதோட முடியும் வரை அந்த 15 ரூபா சம்பளன்றதை ₹1 கூட குறைவு இல்லாமல் டைரெக்டாக அப்படியே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி செய்யணும். அடுத்த விஷயம் என்னென்னா, 6 முதல் 9ஆம் வரை வகுப்பு உள்ள இந்த அறிவியல் பாடத்தில் கடைசியாக ஒரே ஒரு யூனிட், சயின்ஸ் புக்கில் ஒரே ஒரு யூனிட் தனியாக வச்சுருக்கிறது, அதை ஒரு சிறிய ஒரு மினி கையேடாக மாற்றணும், மினி கைடாக மாற்றணும். சிறிய ஒரு புத்தகமாக மாற்றி அந்த பாடத்தை போதிப்பதற்கு ஒரு 5 பாட வேலைகள், ஒரு செய்முறை வகுப்பு பாட வேலையை ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா யாவருக்கும் நலமாக இருக்கும். இதில் யாருக்குமே சண்டையும் பிரச்சனையும் இருக்காது. ஸோ எமிஸ் பணியாளர்களே மாநில அரசாங்கத்தோட நிதியிலிருந்து கொடுத்து எமிஸ் பணிகளும் ஹைடெக் லேப் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் என்கின்ற ஒரு பணிக்கு முறையாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஎட் முடித்த ஆசிரியர்களை நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியாக கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்காருங்களா, இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் வழியாக எடுங்க. ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் சமக்ரா சிக்ஷா இதே மாதிரி மோஸ்ட் இமிடியேட் போட்டுட்டு சப்ஜெக்ட் கிளியராக போட்டுருங்க. சப்ஜெக்ட் என்ன கிளியராக வரணும், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வரணும். சப்ஜெக்டில் என்ன வரணும், இந்த மாதிரி வந்துடணும். ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் ரிகார்ட்ஸ், அவ்வளோதான். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு மாதத்துக்கு 18,000 கொடுக்குறோம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த வேலையை முடிச்சிட்டா மத்திய அரசாங்கம் நிதியே கொடுத்துட்டு போகுது. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா தொடர்ந்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே அனுப்புங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரோட பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நிதி வரல. அரசு பள்ளியில் பணி செய்ய போகணும்னு வந்து அந்த அரசு பணி கனவில் இருக்கின்ற வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள், வேலையில்லா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வேலையில்லாத இடைநிலை ஆசிரியர்களோட ஒட்டுமொத்த குறைபாடாக இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலையில்லா இடைநிலை ஆசிரியர்கள், வேலையில்லா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வேலை பட்டதாரி ஆசிரியர்கள், ஓவராலாக பார்த்தா எஸ்ஜிடி, பிடி, பிஜி இந்த நியமனங்களவே நடக்காமல் அப்படியே ஹோல்டாகி நிற்கிறதுக்கு இது போன்ற முரண்பாடுகளும் மிக முக்கியமாக ஒரு காரணம். கணிதத்தில் பதிவு பண்ணுறேன். இந்த முரண்பாடுகளை எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிய வைங்க. காரணம் எங்கே இருக்குன்னு போய் சரியாக ஆராய்ச்சி பண்ணி சரியான தகவலை என்னால் கொடுக்க முடியுது. இது சரின்னா கமெண்ட் பாக்ஸில் சரின்னு போடுங்க, தப்புனா எது சரின்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தப்புன்னு சொல்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச சரியான நிதி நிறுத்தம் என்னன்றதை கமெண்டில் போடுங்க. இது மட்டும்தான் முதன்மை காரணம் நான் சொல்ல வரல. நிறைய காரணங்களில் இது மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து ஊர்ஜிதமான தகவல். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு சந்திக்கிற இந்த ஆயிஷாவின் அச்சம் தவிர யாது முறை அவரும் கேளீர். நான் உங்கள் ஆனந்த் சார்.